ஒரு காலத்தில் தமது ஊர்கோயில் கிணறுகளின் நீரை புனித தீர்த்தம் என்றும் அமிர்தம் என்றும் குடித்த இந்த மக்கள் எந்த நீரில் அவர்கள் பிறந்தார்களோ, எந்த நீரில் அவர்கள் வளர்ந்தார்களோ, அந்த வீட்டு கிணறுகளின் நீரையே இப்பொழுது சுகாதாரம் அற்றது என்று கூறி நிராகரிக்கும் ஒரு மனநிலையை காண்கின்றோம். இந்த மக்கள் நம்புவது போல உண்மையில் வடக்கு மாகாணத்தின் உள்ளூர் நீர்மூலங்கள் சுகாதாரம் அற்றவை தானா? ஆறுகளையும் ஓடைகளையும் கேணிகளையும் கிணறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் நம்பியே பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த இந்த மக்கள் இன்றைக்கு இத்தகைய ஒரு மனநிலைக்கு ஏன் வந்திருக்கிறார்கள்? மோரல் ஹசார்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு சொல்லி இருக்குது. மோரல் ஹசார்ட் என்று சொன்னால் அறம் சார்ந்த பெருந்தீங்கு. அறம் சார்ந்த பெருந்தீங்கண்டா என்னென்றால் எங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் நீதியாகவும் வச்சிருக்கிற ஏதாவது ஒரு அறம் அல்லது விழுமியம் இருக்கும். இவ்வளவு நாளும் அந்த வாழ்க்கையை அழகாக வச்சிருந்த நீதியாக வச்சிருந்த விஷயத்தை இல்லாமல் பண்றது, அது இல்லாமலும் வாழலாம் என்ற ஒரு போலி நம்பிக்கையை கொடுக்குற சிச்சுவேஷனை நாங்கள் அறம் சார் பெருந்தீங்கு அல்லது மோரல் ஹசார்ட் என்று சொல்லுவோம். நீரை பற்றி கேட்கல அந்த விஷயத்தை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்ள வேணும். எந்த சவப்பட்டி கடைக்காரனும் ஆக்கள் சாரை தான் விரும்புவான். அல்லது மருத்துவம் வர்த்தகமயமாக்கப்பட்டால் வைத்தியர் எதை விரும்புவாரண்டா கணக்கு நோயாளிகள் வர்றதை தான் விரும்புவார். அதை மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு தண்ணி என்றதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதில் இருந்து பணம் உழைக்கலாம் என்றால் அவர்கள் எல்லாரும் விரும்ப போகிறது தண்ணி இல்லாமல் போகிறது என்கிற சிச்சுவேஷனை தான் விரும்புகிறோம். இந்த பூமியின் ஆதாரமே தண்ணீர் தான். தண்ணீர் என்ற அச்சாணியில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் பசுமையாகவும் அழகாகவும் பூத்தலும் காய்த்தலும் நிகழ்ந்து பட்சிகளும் பூச்சிகளும் பறவைகளும் விலங்குகளும் சீவிக்க தண்ணீர்தான் மூலாதாரமாக இருக்கிறது. மனித உடல் 60% நீரால் ஆனது. நாம் வாழும் பூமி 70% நீர்ப்பரப்பால் ஆனது. இந்த 70% நீர்ப்பரப்பில் 97.5% கடலில் உவர்நீராக உள்ள போது மீதமுள்ள 2.5% நன்னீர் எனப்படும் தரைக்கீழ் நீராக குடிநீர், சுகாதாரம், விவசாயம், உணவு தயாரிக்க, கால்நடைகளுக்கு என்று சகல தொழிற்பாட்டுக்கும் அத்தியாவசிய தேவையாக பயன்படுகின்றது. இந்த சதவீத கணக்கிலிருந்தே நன்னீர் எனப்படுவது ஓர் கிடைத்தற்கரிய வளம் எனும் தீர்மானத்திற்கு நாம் எளிதாக வந்துவிட முடியும். ஆனால் இன்று உலகம் முழுவதும் தண்ணீர் ஓர் அரசியலாகிவிட்டது மட்டுமல்லாமல் தண்ணீர் ஓர் வர்த்தக வியாபார பண்டமும் ஆகிவிட்டது. இலங்கையின் வடக்கு மாகாணத்திலும் தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. இன்று தண்ணீரை ஒரு வர்த்தக பொருளாக கொண்டு மனிதர்களில் சிலர் வியாபாரம் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் இயற்கை அறிவியலாளர் நம்மாழ்வார் தண்ணீரை வானில் இருந்து வரவையுங்கள், பூமிக்குள் தேடாதீர்கள் என்று கூறினார். பூமியை அரையடிக்கு தோண்டி மரங்களை நடவு செய்வதில் அக்கறை கொண்டிராத மனித இனம் இன்று பூமியை 100 அடிகளுக்கு கீழே கருப்பை வரைக்கும் துளையிட்டு தண்ணீரை தேடி தேடி அசூரத்தனமாக உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. இலவசமாகவும் கட்டுப்பாடின்றியும் தட்டுப்பாடின்றியும் கிடைத்துக் கொண்டிருந்த அள்ள குறையாத ஓர் இயற்கை வளம் இன்று கட்டண பொருள் ஆகிக் கொண்டிருக்கும் பேராபத்து பற்றி எவரும் அச்சமோ கவலையோ கொண்டிருப்பதாக தெரியவில்லை. நீர் என்பது ஒரு பொது பண்டம், காமன் குட்ஸ் என்று சொல்வா, எல்லாருக்கும் பொதுவான பண்டம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கு தேவை, ஏனைய பறவைகள், மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் தேவை. நீர் எல்லாவற்றுக்கும் தேவையான ஒரு அடிப்படையான விடயம். எனவே அதை இன்று ஒரு பண பண்டமாக்கி தண்ணியை வியாபாரமாக்குகின்ற விஷயம் இது மிக ஆபத்தான. யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் முற்றாக குடிக்கவே உகந்தது அல்ல என்று சொன்னால் மக்களை பயமூட்டி அச்சத்தின் காரணமாக மக்கள் தன்னுடைய சொந்த வீட்டு கிணத்துல உள்ள தண்ணியை கூட குடிக்க மாட்டாமல் போத்தல் தண்ணீர் போய் வாங்கி குடிக்க வேண்டும் என்கிற பயப்படுத்துகிற இந்த விடயம் இருக்குத்தானே, இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட பயமும் ஒரு திட்டமிட்ட சதியும். எல்லாவற்றையும் பணம் உழைக்கிற பொருளாக கொள்ளக்கூடாது. பொதுவாக இருக்கிற விஷயங்களை, காத்து எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், இப்படியான விஷயங்களை நாங்கள் காசாக்குற அந்த மனநிலை இருக்குதானே, அது நஞ்சு. அந்த மனநிலை நஞ்சு. சோவன பத்மநாதன் ஒரு கவிதை ஒன்று சொல்லி இருக்கிறார். காசு தேடுதல் இங்க ஒரு லட்சியம், கடலை தாண்டுதல் இங்க ஒரு லட்சியம், வீசு காற்றையும் கட்டி போட்டு ஒரு பிசினஸ் செய்தல் இங்க ஒரு லட்சியம் என்ற மாதிரி அது போகும். நீரை பிசினஸ் ஆக்குறது என்றது மிக 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 மோசமான
ஒரு விஷயம். ஏன் உணவை பிசினஸ் ஆக்குறது, ஒரு அளவுக்கு மேல உணவை பிசினஸ் ஆக்குறது படுபாதகமான விஷயம். அது மனிதத்துக்கு இழுக்கானது. நான் சின்ன பிள்ளையா இருக்கைகளை யாராவது தண்ணியை விலை கொடுத்து வாங்கணும்னு சொன்னா அந்த அளவுக்கு அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இன்றைக்கு அது கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு பெரும் துரதிஷ்டம். இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கான பிரதான தரைவழி போக்குவரத்து பாதை ஏனையின் சாலையில் 2 பக்கமும் கடல் நீரேரிகளை கொண்டுள்ள ஆனையிரவு என்று அழைக்கப்படுகின்ற ஒடுக்கமான நிலத்துண்டை கடந்து பயணப்பட்டால் 3 பக்கமும் கடல் நீரால் சூழப்பட்டு படகு போன்ற நில அமைப்பை கொண்டிருக்கும் யாழ்ப்பாண குடாநாடு எனும் பிரதேசத்தை நீங்கள் சென்றடைய முடியும். இந்த முழு யாழ்ப்பாண தீபகற்பத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது மயோசின் சுண்ணாம்பு பீடபூமிகள்தான். புவிசார் நிலப்புல அமைப்பில் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களை போன்று நீண்ட ஆறுகளையும் பாரிய குளங்களையும் கொண்டிருக்கும் ஒரு நிலப்பிரதேசம் அல்ல யாழ்ப்பாண மாவட்டம். அப்படியென்றால் வருடம் முழுவதும் பயன்பாட்டுக்கு தேவையான நீரை யாழ்ப்பாண மாவட்டம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது என்று அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? யாழ்ப்பாண குடாநாடு இயற்கையாகவே பாரிய நீர்த்தேக்கங்களை கொண்டிருக்கவும் இல்லை. பின்னாளில் மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கென்று விசேஷமாக நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படவும் இல்லை. ஆனால் 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது ஆறுகளோ குளங்களோ அல்ல, தரைக்கீழ் நீர்தான். இலங்கையின் உலர் வலயத்தில் அமைந்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விசாலமான நிலப்பரப்பு இருந்த போதும் கூட நிலத்தோற்ற அளவில் சிறியதாக உள்ள யாழ் குடாநாட்டில் மக்கள் அதிகமாகவும் சனத்தொகை செறிவாகவும் வாழ காரணமே இந்த தரைக்கீழ் நீர்தான். இலங்கை தீவில் தரைக்கு அடியில் இருந்து பெறப்படும் நன்னீரை அதிகமாக பயன்படுத்தும் இடம் எதுவென்றால் அது யாழ்ப்பாண குடாநாடுதான். மலைகளோ மலைகளில் இருந்து ஊற்றெடுத்து ஓடிவரும் ஆறுகளோ யாழ்ப்பாணத்தில் இல்லாத போது தரைக்கீழுக்கு நன்னீரை வழங்கும் ஒரே ஒரு நன்னீர் ஆதாரமே மழை வீழ்ச்சிதான். யாழ்ப்பாணத்தில் கிடைக்கின்ற தரைக்கீழ் நீர்வளம் பல ஆயிரம் வருடங்களாக நடைபெற்று வந்த சேமிப்பின் பலனாகவே ஏற்பட்டதாகும். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்விட தேவை, விவசாய தேவை, சுகாதார தேவை, கைத்தொழில் தேவை, நாகரீக தேவை என்பவற்றின் பெருக்கமும் கட்டுப்பாடற்ற உபயோகமும் இந்த தரைக்கீழ் நீர்வளம் பாதிப்படைவதற்கு பிரதானமான காரணமாயிற்று. எங்களுடைய குடாநாட்டினுடைய நிலத்தடி நீர்வளம் ஆழத்திலும் கீழிறங்கி செல்கின்றது, தரத்திலும் கீழிறங்கி செல்கின்றது. இந்த தரக்குறைவுக்கு காரணம் முதலாவது எங்களுடைய விவசாய முறையை தான் நான் சொல்லுவேன். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுவோம், செறிவு வேளாண்மை என்று சொல்லி, அதாவது குறுகின நிலப்பரப்பில் கூடுதலான அறுவடையை மேற்கொள்வதற்காக செறிவு வேளாண்மையில் அதி உச்ச விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனப்பாங்கும் கூட மருந்தடித்தால் கூடுதலான பூச்சிகள் சாகும், கூடுதலான களைகள் சாகும் என்று சொல்லி ஒரு தப்பு அபிப்பிராயம் காரணமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவிலும் பார்க்க கூடுதலான அளவுக்கே நாங்கள் அதனை பயன்படுத்துகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரசாயன துறைக்குரிய பேராசிரியர் திருமதி மகேஸ்வரன் அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தார். அவருடைய ஆய்வு அறிக்கையின்படி எங்கெங்கெல்லாம் விவசாயம் செறிவு முறையில் கூடுதலான அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டதோ அந்த இடங்களில் உள்ள நிலத்தடி நீரில், கிணற்று நீரில் நைட்ரேட்டினுடைய செறிவு கூடவாக இருக்கிறது அவதானிக்கப்பட்டது. எல்லோருக்கும் தெரியும், நைட்ரேட்டின் அளவு குடிநீரில் இருக்கலாம் என்று அங்கீகரிக்கப்பட்ட அளவிலும் பார்க்க கூடவாக இருக்குமாக இருந்தால் அது நீல குழந்தைகளுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கும். குடிநீரில் நைட்ரேட் ஒரு மாசாக, ஒரு பாரிய மாசாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மலக்கிருமிகள் குடிநீருடன் கலத்தல், சீதன முறைமைகள் காரணமாக காணிகள் பங்கிடப்படுகின்றன. காணிகள் பங்கிடப்படுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு தனி கிணறும் தனக்கான ஒரு மலசல கூடத்தையும் வைப்பதற்கு விரும்புகின்றார். மலசல கூடங்களுக்கும் கிணறுகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைகின்றது. எங்களுடைய நிலக்கீழ் சுண்ணம்பு கற்பாறைகளுடைய துளைகளின் ஊடாக அந்த கழிவு நீர் கசிகின்ற பொழுது மலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் பொதுவாக ஈகோலி தான் அதிக அளவில் காணப்படுகின்றன. அந்த கிருமிகள் குடிநீரில் கலந்து இருக்கு. நீங்கள் பாசவர் எடுத்தீங்கன்னா, குருநகர் எடுத்தீங்கன்னா, குடிசன அடர்த்தி மிக்க இந்த பிரதேசங்களில் இந்த கழிவு நீர் ஒரு பிரச்சனையாக இருக்கு. குடிநீரில் மரக்கிருமிகள் கலந்திருப்பது அவதானிக்கப்படுகின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ் குடாநாட்டில் கிடைக்கக்கூடியதாக இருந்த தரைக்கீழ் நன்னீரின் அளவையும் தரத்தையும் கொண்ட பழைய சமநிலையை போன்று மீண்டும் கொண்டு வர வேண்டுமாயின் யாழ்ப்பாணத்தில் பெய்கின்ற மழைநீர் முழுவதையும் தேக்கி
நிலத்துக்கு கீழே உட்செலுத்த வேண்டும். வங்காள விரிகுடாவில் இருந்து வரும் வடகீழ் பருவப்பெயர்ச்சி காற்றினால் மழையை பெறும் யாழ்ப்பாண குடாநாடு ஆண்டுதோறும் சராசரியாக 1231 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியை பெறுகிறது. ஓர் நடப்பு ஆண்டில் பெய்கின்ற மழை நீர்தான் அடுத்து வரும் ஆண்டுகளுக்கான நமது குடிநீர். விவசாய உணவு உற்பத்தி என்பதை புத்திபூர்வமாக விளங்கிக் கொண்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதையும் நிலத்துக்கு கீழே உச்ச அளவில் உட்புகவிட்டதன் பின்னர் மேலதிகமாக உள்ள உபரி நீரையே கடலில் சென்று கலக்க நாம் அனுமதிக்க வேண்டும். சாதாரணமாக யாழ்ப்பாணத்தின் மழை வீழ்ச்சி 48 அங்குலம், ஒரு வருஷத்துக்கு 48 அங்குலம். 1 மீட்டர் தர 1 மீட்டர் ஒரு இடத்துல இந்த 48 அங்குல மழை விழுந்ததுண்டா அது 1000 லிட்டர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தர 30 அடி வீடுன்னு வைப்போமே, அந்த வீட்டு கூரையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் நீரை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90,000 லிட்டர் நீரை நாங்கள் ஒரு குடும்பம் மழை நீர் சேமிப்பாக மட்டும் எடுக்கலாம். அது எந்த விதமான மாசுக்களும் அற்றது. அது தூய்மையான நீர். 2வது, பெரும் நீர் தேக்க திட்டங்கள் இல்லை என்றாலும் எங்கள்கிட்ட ஒரு மிக சிறப்பான நீர் வலையமைப்பு இருக்குது. சின்ன சின்ன குளங்கள், அந்த குளங்களை இணைக்கிற வாய்க்கால்கள் என்று சொல்லி ஒரு மிக சிறப்பான ஒரு நீர் முகாமைத்துவ திட்டம் அல்லது நீர் முகாமைத்துவ அமைப்பு முறை என்றது எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப பிரச்சனை என்ன வந்தென்றால், நவீனம் வரைக்குள்ள அழகு என்றது எது என்கிற குழப்பம் காரணமாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு நிறைய கட்டுமானங்கள் நிலத்தை மூடுறது, புல்லுகளை இல்லாம பண்றது, மரங்களை இல்லாம பண்றது எல்லாம் அழகு என்று யோசிக்கிற விஷயமா வந்துட்டு. பராக்கிரமவாகு பெரிய நீர்த்தேக்கங்களை அமைச்சு ஒரு துளி நீரும் கடல்ல போக வேண்டாம் என்று சொன்னான். நாங்கள் எங்கட வளவுக்குள்ள விழுகிற ஒரு துளி நீரும் அடுத்த வளவுக்கு போகக்கூடாது, அது நிலத்துக்கு கீழே போய் அங்கால போகலாமே தவிர மேலால போகக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு வந்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். குளங்களிலும் வயல் வளவுகளிலும் நீரை தேக்கும் போது தரைக்கீழ் நீர்மட்டம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உவர்நீர் பகுதிகள் செறிவு குறைந்து நன்னீர் பகுதிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உண்டு. இப்படி தேக்கப்படும் நீரே யாழ் குடாநாட்டின் தரைக்கீழ் நீரின் மீள் நிரம்பலை உத்தரவாதப்படுத்தும். தேங்கி நிற்பதால் மட்டுமே நிலத்தடி நீர் மீள சேமிக்கப்படும் என்ற சித்தாந்தமே ஆனையிரவு கடல் நீர் ஏரியையும் தொண்டைமனாறு கடல் நீர் ஏரியையும் நன்னீர் ஏரிகளாக மாற்றுவதற்காக தற்போது பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நன்னீர் திட்டத்தின் அடிப்படை எனலாம். தரைக்கு கீழே ஊடு புகுத்திய பின்னர் தரை மட்டத்திற்கு மேலே தேங்கி நிற்கும் மேலதிக மழை நீரை மட்டுமே வழிந்தோடி சமுத்திரத்திற்குள் கலக்க அனுப்புவது என்ற முன்மொழிவே இந்த திட்டமாகும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆறுகளோ மிகப்பெரிய குளங்களோ இல்லை, நிலத்தடி நீர்ல மட்டும்தான் தங்கி இருக்கிறது. உவர்நீருக்கு மேல நன்னீர் இருக்கின்ற அந்த அமைப்பில் தான் இருக்குது. இப்போ மழை காலத்தில் எப்படியெல்லாம் மழை தண்ணீர் கடலை நோக்கி ஓடுமோ அதே வழியை பயன்படுத்தி திரும்ப கடல் உள்ளுக்குள்ள வரும். நாங்கள் கடலுக்கு தண்ணீர் போற அந்த வழியை மறைச்சு இங்க நன்னீர் கூடும் போது கடலுக்கு போறதுக்கு திறந்து விட்டு கடல் உள்ளுக்க வராத வகையில மூடணும். மூடையில் என்று சொன்னால் அந்த கடல் தண்ணி உள்ளுக்குள்ள என்று சொன்னால் அந்த நிலமும் உவர்நிலமாக மாறும். அதை சுற்றியுள்ள பகுதியின் நிலத்தடி நீரும் உவர்த்தன்மையா மாறும். இன்னொரு வகையா உவர்நீர் தடுப்பின முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், கடற்கரையை ஒரு பன் மாதிரிக்கு போட்டு இங்க நன்னீரை வச்சிருக்கிறதால கீழே இருந்து உவர்நீர் மேல் நோக்கி வர ஒரு தன்மை இருக்கு. கேபிலரி ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த உவர்நீர் மேல வராமல் கீழே அதை தள்ளி நன்னீரை மேம்படுத்துறதுக்காகவும் முக்கியத்துவம் பெறுது. யாழ்ப்பாணத்தில் 34 உவர்நீர் தடுப்பணைகள் இருக்குது. அதை விட நாங்கள் சொல்லுகின்ற நீரேரி திட்டங்கள் என்றதும் ஒரு வகை உவர்நீர் தடுப்பணை தான். வடமராட்சி நீரேரி திட்டமும் உப்பாறு நீரேரி திட்டமும் மிகப்பெரிய திட்டமா இருக்கிறது. யாழ்ப்பாண பரப்பில் 3 பெரிய லகூன் இருக்குது. இந்த 3 பெரிய லகூன்லையும் கிட்டத்தட்ட 3 பராஜ் இருக்குது. தொண்டமனாறு பராஜ் இருக்குது, அரியால பராஜ் இருக்குது, அராளி பராஜ் இருக்குது. இந்த பராஜ் என்ன செய்யறோம் என்றால், கடல் இந்த டைடல் வேவ், கடல் வேவ் உயர்ற நேரம் பூட்டி வச்சிருக்கிறது, கடல் தண்ணியை உள்ள வர விடாமல். இந்த டைடல் வேவ் குறையக்குள்ள இதை துறந்து விட்டா இங்க இருக்கிற தண்ணி அங்கால போய் ஒரு கண்டினியூஸ் ஃபிளஷிங் ஆபரேஷன் செய்து கொண்டு இருக்கிறதால இந்த கடல் நீர் ஏறிந்த உப்பு செறிவு மட்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம். உப்பு செறிவு மட்டத்தை குறைச்சு வைக்கக்குள்ள ஓரளவுக்கு இந்த பெரிய ஏரியா, பெரியன்னு சொல்ற இந்த சுற்று வட்டம், அந்த தண்ணி பிடிக்காத அந்த மற்ற வட்டங்கள்ல உள்ள கிணறுகள் உப்பா போற தன்மை குறையிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது பிராக்டிகலாக நாங்கள் செய்து பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தண்ணீர் அள்ள குறையாமல் பெருக்கெடுத்துக் கொண்டே இருக்கும் என்கின்ற தவறான ஓர் புரிதலை நம்முள்ளே வளர்த்து கொண்டு தண்ணீரை எப்படியும் நுகரலாம் எனும் போக்கில் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
இவ்வாறு பார்க்கின்ற போது 1960களின் பிற்பகுதி ஆராய்வின்படி யாழ் குடாநாட்டில் வருடத்திற்கு விவசாய கிணறொன்றில் இருந்து 1.5 ஏக்கர் அடி நீரும் வீட்டு கிணறொன்றில் இருந்து 0.3 ஏக்கர் அடி நீரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. மின்சார பாவனை பரவலாக்கப்பட்ட 1970 முதல் 1980களிலேயே இந்த நிலைமை 2 மடங்காக அதிகரித்துவிட்டது. 1980 முதல் 1990களில் யாழ் குடாநாட்டில் 84,000 கிணறுகள் இருப்பதாகவும் அவற்றில் 66,000 வீட்டுத் தேவைகளுக்காகவும் 18,000 பயிர்ச்செய்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. எங்களுடைய முன்னோர்கள் பல விடயங்களை கட்டி தந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் முன்பு கிணறுகள், அதாவது திறந்த கிணறுகளை பயன்படுத்துவார்கள். பல தோட்டங்கள், பல காணிகளுக்கு ஒரு கிணத்தை பயன்படுத்துவார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா இடங்களையும் கிணறுகளை போட்டு அந்த நிலத்தினுடைய தண்ணியினுடைய நீர்மட்டத்தை பாதிக்கப்படக்கூடாது ஒரு புள்ளியில் வைத்து கிணறு ஒன்றை கிண்டி அதை பல தோட்டக்காரர்கள் பங்கிடுவார்கள். பொது கிணறு என்ற பெயரால் அங்க ஒரு பங்கீட்டு முறையில் அங்க நீர் விநியோகம் நடக்கும். அப்புறம் கூட்டு கண்காணிப்பு ஒன்று நடக்கும். ஒருவர் தனி கிணறு வைத்து நீர் இறைக்கும் போது அவர் சில வேளைகளில் தண்டை கிணறு தானே தண்ணி தானே ஒரு அளவுக்கு மேல தண்ணியை பயன்படுத்த முடிகிறார். பயன்படுத்த விரியமாயிருக்கும். அதுக்கு பிறகு பொது கிணத்துல தண்ணி இறைக்கும் போது நடக்கும்னால் அங்க கூட்டு பொறுப்பு இருக்கும். அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். அப்ப எனவே அதுக்கேற்ற முறையில் ஒதுக்கும் போது அவர்கள் தண்ணியை பயன்படுத்துற அளவு கூட கட்டுப்படுத்தப்படும். அந்த காலத்துல சுலா மிதிச்சு தான் தண்ணி இறைக்கிறது. தண்ணி இறைச்சால் சுலா மிதிச்சு அள்ளுகின்ற வேகம் தோட்டத்துக்கு தண்ணி போகும். தண்ணி தோட்டத்துல நின்று வேலை செய்கின்ற மனிதனுக்கு அவனுடைய வேகத்துக்கும் தண்ணி போற வேகத்துக்கும் ஒரு சமநிலை இருக்கும். அதேவேளை சுலாவால மெதுவாக ஒவ்வொரு முறையும் சுலாவை தண்ணி எடுத்துக்கொண்டு வரும்போது அந்த நீர் ஊறுகின்ற வேகத்துக்கு துலாவுக்கு எடுக்கிற வேகத்துக்கு இடையில ஒரு சமநிலை இருக்கும். எனவே எல்லா இடம் ஒரு இயற்கை சமநிலை பேணப்பட்டு இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் அதி உயர் சக்தி கொண்ட மின் மோட்டார்களை மேனிய மோட்டார்களை போட்டு தண்ணியை ஒரேடியா உறிஞ்சி இழுக்கிறோம். கொஞ்ச நேரத்துல கிணத்துல தண்ணி இல்லாம போயிடும். திருப்பி நிப்பாட்டி பார்த்து கொண்டிருப்போம் தண்ணி எப்ப வரும்னு சொல்லிக்கொண்டு என்ன நடக்குன்னு சமநிலையை பாதிக்கிறோம். நிலத்தடி கீழே பாறைக்குள்ள இருக்கிற தண்ணியிலும் கூட ஊறி எங்கட கிணத்துக்கு வர நேரம் போயிடும். இப்படி இந்த சமநிலையெல்லாம் தாழ்த்து போட்டு போறோம். எங்கட வாழ்க்கையே ஒரு பொறுப்பில்லாத சமநிலையற்ற வாழ்க்கையாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் போருக்கு பின்னரான சூழலில் பொருளாதார நிலைமைகளின் காரணமாக குழாய் கிணறுகள் தோண்டுவதே குறைந்தளவு பணச்செலவாக இருப்பதால் பல குடும்பங்களுக்கும் வசதியான இலகுவான தெரிவாக குழாய் கிணறுகளே இருக்கின்றன. இப்படி கட்டுப்பாடற்ற ஆழ்துளை கிணறுகளின் பெருக்கத்தாலும் அசூரத்தனமாக நீரை உறிஞ்சி வெளியே தள்ளும் உயர்வலு கொண்ட நீரிறைக்கும் இயந்திரங்களின் அதீத பாவனையாலும் நன்னீருக்கான நெருக்கடி மேலும் அதிகரித்து விட்டது. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் டியூப்வெல் கிண்ட வெளிக்கிட்டு கொண்டு வர்றோம். அதாவது கிணறுகின்றதுக்கு காலம் கூட எடுக்குது. டியூப்வெல் என்ன நீங்க காசை கொடுத்துட்டு விட்டீங்க என்றால் அரை நாள்ல டியூப்வெல் அடிச்சு பைப் அடிச்சு உங்களுக்கு தண்ணி வந்துட்டு போயிடும். ஆனா நீங்கள் டியூப்வெல்லால நீங்கள் ஹேண்ட் பம்ப் போட்டு தண்ணி எடுத்தீங்களா இருந்தா பொதுவா பாதிப்பு இல்லை. அது என்னென்னால் நீங்க கிட்டத்தட்ட அந்த ரீசார்ஜுக்கு அளவா எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த தண்ணி வந்து ஊறுற அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்க. ஆனா இப்ப என்ன செய்யறோம்னா நாங்கள் பெரிய பம்புகளை போட்டு பெரிய டயமீட்டர்ல டியூப்வெல்ல கட்டி தண்ணியை நீங்கள் எடுக்க என்ன செய்யணும்னா வாட்டர் டேபிள் வந்து இப்படி கீழே இறங்குறது மட்டும் இல்லை, இன்னும் கூட இழுக்கு அந்த கீழுக்கு இருக்கிற கடல் தண்ணியை உங்களை நோக்கி இழுத்து கொண்டு வந்துடும். அது சொல்றது அப்கோனிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் சொல்லி. அப்ப அப்கோனிங் அண்ட் வரைக்குள்ள அது வந்து என்ன செய்யும் கடல் தண்ணியை உள்ள கொண்டுறதுக்கு நிலையை நோக்கி வருது. இப்போ யாழ்ப்பாணத்துல புதுசா உருவாகி இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில அவை பாவிக்கிற டயமீட்டர் கூடின டியூப்வெல்லாலையும் அதுல பாவிக்கிற பெரிய பம்புகள் ஹோஸ் பவர் கூடின பம்பாலையுமே பம்ப் பண்ணி ஹோட்டல் வழியை வந்து கிட்டத்தட்ட உப்பு தண்ணி தான் கடல் தண்ணி தான் அவங்களுக்கு வருது. அவை ஹை பவரான ஆரோ பிளான்ட்களை போட்டுக்கொண்டு தண்ணியை தங்களோட ஹோட்டலுக்கு பாவிச்சு கொண்டு அப்படி செய்யறதாலையும் அவை கடைசியில் அந்த சுத்த வர உள்ள மெட்ட கிணத்தையும் உப்பு தண்ணி ஆக்கி கொண்டு கடல் தண்ணியை கடந்து உள்ள வந்து விடுகின வெளியில இருந்து. முக்கியமான வேலை வந்து முதலாவது இந்த டியூப்வெல் கிணறுகளை பற்றி நாங்கள் தடை செய்யணும். முதலாவது மிகவும் தேவையானதுக்கு மட்டும்தான் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். மிகவும் கட்டாயமா தேவையானதுக்கு மட்டும். அது சம்பந்தமா கெசட் நோட்டிபிகேஷன் இருக்கு. என்ன செய்யணும் இந்த ரிக் எல்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஒரு இடத்துல டியூப்வெல் கிண்டினா அந்த டியூப்வெல் வந்து ஈல்ட டெஸ்ட் பண்ணி ஈல்டு எப்படி மாறுதுன்றதும் குவாலிட்டி மாறுதுன்றதையும் செக் பண்ணி தான் பெர்மிஷன் கொடுக்கணும் இருக்கு. ஆனா அதுல நடைமுறையில் நடக்குது இல்ல. வாட்டர் ரிசோர்சஸ் போர்டுக்கு தான் இந்த பொறுப்பு கிட்டத்தட்ட இருக்குது. ஆனா அவைகளும் அதை பெருசா கவனிக்காதபடியா கிட்டத்தட்ட இந்த டியூப்வெல் என்ன கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரோட்டு நட்டுக்கு ரிக் தெரியும். ரிக் தான் இந்த டியூப்வெல் கிண்டுறது. குடாநாட்டை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 135 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது குடாநாட்டுக்கு. அப்ப குடாநாட்டு எந்த ஒரு பகுதியை நீங்க எடுத்தாலும் ஒரு 8 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டருக்குள்ள கடல் இருக்கும் அல்லது ஒரு உப்பு நீர் உள்ள லகூன் இருக்கும். கண்டபடி டியூப்வெல்ன்றதுபடியா கடல் நீரை நாங்க வில்லங்கத்துக்கு கடல் நீர் மட்டும் இல்லை ஏரி நீரும் அங்க வருது. ஏரி நீர் உப்பு நீர் கிட்டத்தட்ட. அப்ப அதாலேயும் அங்க தண்ணி இந்த குவாலிட்டி
குவாலிட்டி வந்து மாறும். நாங்கள் அதை தடுக்க பார்க்கணும். எப்பயும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு குழாய் கிணறுன்றது சற்றும் பொருத்தமில்லாத ஒரு விடயம்தான். ஒரு கிணறு வெட்டுறன்னு சொன்னாலே வந்து 5 லட்சத்துக்கு மேலே வேணும். ஆனால் குழாய் கிணறுன்னு சொன்னால் அவை 25,000 30,000 50,000 அதை செய்து விட்டு போகிறதும், மற்றது இடமும் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே செய்துட்டு போகிறதுக்குரிய ஏற்பாடு இருக்குது. இப்போ மக்கள் தண்ணி எடுக்க வேண்டிய தேவை இருக்குது, தங்களோட வீட்டுக்கு தண்ணி எல்லாம். அப்போ இது இலகுவான வழின்ற ரீதியில் இதுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ இதுக்கான சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற இல்லாமல் அதுக்குரிய திணைக்களம் நீக்குது. ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குதுன்றதை ஆய்வின் மூலம் எடுத்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல குழாய் கிணறு எங்கெங்கெல்லாம் குழாய் கிணறு அடிக்கலாம், அங்கெங்கெல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னால் கூட அங்கே எவ்வளோ ஆழத்துக்கு அடிக்கலாம். அடித்தாலும் அங்கேருந்து ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளோ தண்ணி எடுக்கலாம்ன்ற அளவில் எடுக்கலாம்ன்ற ரீதியில் வந்து ஒவ்வொரு பிரதேச சபையும் தங்களுக்குரிய ஏரியாவுக்கு அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருந்து என்று சொன்னால் அதை நடைமுறை. என்னன்னா நாங்கள் குழாய் கிணறு அடிக்கிறத கட்டுப்படுத்திலாம் கிடக்கு. ஆனால் அடிக்கிறதா இருந்தாலும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகலாம்ன்றதையும் கட்டுப்படுத்தி, அதே போல் வந்து 100க்கு 100% இந்த இடத்துல அடிக்கவே இயலான்ற இடத்துல அடிக்காமல் பண்ணணும். ஏன்னா சிலது நல்ல கிணறு இருந்திருக்கு, அது வீட்டில் இருந்து வந்து ஒரு 30 அடி தள்ளி இருக்குது, கொஞ்சம் நடந்து போக கஷ்டமாக இருக்குன்னு பக்கத்தில் அடித்தா நல்லம்னு சொல்லி போட்டு குழாய் கிணறு அடித்து அந்த நல்ல தண்ணி கிணறையும் உப்பாக்கின வரலாறு குணம் வந்து இங்கே நிறைய நடந்திருக்கு. இது ஒரு சரியான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பிரதேச சபையும் வந்து வச்சிருக்கணும், வந்து தங்களோட ஏரியா மெப் பண்ணி இருக்கணும். வந்து குழாய் கிணறு எங்கே அடிக்கலாம், அங்கே அடிக்கலாம், அவ்வளோ ஆழத்துக்கு அடிக்கலாம். இப்போ குழாய் கிணறு அடித்தா அந்த குழாய் கிணறுல வந்து மீட்டர் போட்டுற மாதிரிக்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும். வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிக்கான ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணால் தான் இருக்குது. வறுமைக்கு உட்பட்டவர்கள் வந்து பெரிய கிணறுக்கு போகாமல் இடப்பற்றாக்குறை உள்ளவர்கள் குழாய் கிணறுக்கு தான் போவார்கள் என்று சொன்னால் அதுக்குரிய மாதிரியான ஒரு தீர்வு திட்டம் போகணும். குடும்பங்களின் சந்ததி வழி ரீதியான நில உடைமை சொத்து பிரிப்புகளினால் ஏற்பட்டுள்ள இடைநெருக்கத்தாலும் சனத்தொகை அடர்த்தியினாலும் வெளியேற்றப்படுகின்ற கழிவுகளாலும் தரைக்கீழ் நீர் மாசடைந்து வருகிறது. சனத்தொகையும் கூடிக்கொண்டு போகுது. இப்போ சனத்தொகை குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், வாகனம் கூடிடுது, வாகனம் கழுவு வேணும், தண்ணியின் தேவைகள் எல்லாம் கூடிக்கொண்டு வருது. சின்ன இண்டஸ்ட்ரியல் வேற வலிக்குது, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, சாப்பாடு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வேற வலிக்குது, அவங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும். மற்றது சனத்தொகை கூடினோட என்ன நடக்கும், எல்லாருக்கும் வந்து மலம் கழிக்கிற தேவைகள் ஒன்று இருக்குது. அப்போ சுவேஜ் வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்வடை இல்லை. அப்போ சுவேஜ் திரும்பவும் கிரவுண்ட் போட்டுக்குள்ளான் விடுறோம். அப்போ அப்படி விடுறதால என்ன நடக்கும் என்றால் திரும்பவும் இந்த பொல்யூஷனை செய்கிறோம். அப்போ நாங்கள் ஒன்றில் இந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டை வெளியில் கொழும்பில் இருக்கிறது, கண்டியில் இருக்கிற மாதிரி சுவேஜுக்கு ஒரு ப்ரொபோசலை செய்து அந்த சுவேஜை வந்து ட்ரீட் பண்ணி அதை ரெண்டா பிடிக்கலாம். பாதிப்பு இல்லாத லெவலில் நாங்கள் அதை கழிவகற்ற முறை ஒன்றை நோக்கி வரணும். குடிபெயர்ந்து எல்லாரும் டவுனை நோக்கி எல்லாரும் வந்ததால் அந்த டவுன் வந்து சனத்தொகை கூடிட்டுது. இப்போ மெயினாக வந்து இந்த சானிட்டரி வேஸ்ட், அதாவது டாய்லெட் வேஸ்ட்டுகளால் அந்த ஈகோலாய்ட்டால் டவுனை அண்டிய இடங்களில் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த வாகனங்கள் சரியான கூட வந்ததால் சர்வீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சரியான கணக்க வந்து அந்த ஆயில் பொல்யூஷன் ஒன்று சர்வீஸ் ஸ்டேஷனாலே ஒரு ஆயில் பொல்யூஷன் ஒன்று வருது. இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து கன இடங்களில் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் சரியான முறையில் கட்டுப்படுறது இல்லை. அவைகள் வந்து இந்த ஆயில் செப்பரேட்டர் நாங்கள் வவுனியால் ஒரு கட்சி இருந்தாங்க, ஆயில் செப்பரேஷன் எல்லாரும் செய்ய வேணும்னு சொல்லி எல்லா சர்வீஸ் ஸ்டேஷன்லையும். ஆனால் அப்படி செய்ய இல்லை. இங்கே இந்த பெரிதாக அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மெஷர் ஒன்றும் இல்லாமல் தான் இந்த சர்வீஸ் ஸ்டேஷன்கள் எல்லாம் இயங்குது. சர்வீஸ் ஸ்டேஷன் உள்ள இடங்களும் இந்த பிரச்சனை வரவழைக்கும். எண்ணெய் கழிவுகள் என்ற பொழுது எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது சுண்ணாகத்தில் இருக்கக்கூடியதான். சுண்ணாகத்தில் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் இருக்கின்றது. அந்த மின் உற்பத்தி என்கின்றது எரிபொருட்களை எரித்து பெறப்படுகின்ற மின்தான். அந்த அனல் மின் நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்கள் குடிநீருடன் கலப்பது வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றது, கழிவாக கலக்கப்பட்டிருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நிகராக கோண்டாவில் டிப்போ, அதாவது பஸ் தரிப்பிடம் நீங்கள் பார்த்திருப்பீங்களா, அந்த சாலை, பேருந்து சாலை, அதற்கு அருகாமையில் உள்ள நீரை நாங்கள் பரிசோதித்த பொழுது மிக கூடுதலான அளவுக்கு அங்கே எண்ணெய்கள் இருந்தது, அவதானிக்கப்பட்டது. இதன் பின்னர் வாகன சுத்திகரிப்பு நிலையங்கள், சர்வீஸ் சென்டர்ஸ் என்று சொல்லுகிறோம், அந்த வாகன சுத்திகரிப்பு நிலையங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் கிணற்று நீரை நாங்கள் சோதிக்கின்ற பொழுது குடிநீரில் அளவுக்கு அதிகமான எண்ணெய் கலப்பு அவதானிக்கப்பட்டுள்ளது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், இந்த சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் உள்ள கிணறுகளில் நிரந்தரமாகவே எரிபொருள் கலந்திருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. கீழே அந்த எரிபொருட்களை வைத்திருக்கக்கூடிய தாங்கிகள் காலப்போக்கில் வந்து துருறி உடைகின்றதினால் இந்த சம்பவங்கள் வந்து நிகழலாம். காணி ஒன்றை வாங்கும் போது அந்த பகுதியில் தூய நீர் இருக்கிறதா என்பதையே தமது முதல் தெரிவாக பார்க்கும் நம்மில் பலரும் மழை காலங்களில் நீர் தேங்கி நிற்காத வளவுகளையே விரும்புகின்றனர். விவசாய விளைநிலங்களை கூட மண் கொண்டு நிரப்பி
குடியிருப்பு காணிகளாக்கி கட்டடங்களை எழுப்புகின்றனர். ஒரு துண்டு நிலம் கிடைத்தால் கூட அந்த துண்டு நிலம் முழுவதும் விஸ்தரித்து பரப்பி கட்டடங்களை கட்டிய பின்னர் எஞ்சியுள்ள சிறு துண்டு முற்றத்துக்கும் சீமேந்து கற்களை பதித்து மறைத்து விடுகிறார்கள். தமது வீட்டு கூரைகளின் மேல் பொழியும் மிக குறைந்தளவு மழை நீரை கூட வெள்ள அபாயம் என்று கூறிக்கொண்டு வீட்டு வளவின் சுற்று மதில்களில் துளை வைத்து பொது போக்குவரத்து வீதிக்கு திருப்பி விடுகின்றனர். இப்படி செய்தால் கிணறுகள் எப்படி நீரை சுரக்கும்? கிணற்றுக்கு எங்கிருந்து நீர்வரத்து கிடைக்கும்? நீர்மட்டம் பட்டை கிடங்கையும் தாண்டி கீழிறங்கி கிணறுகள் வற்றியே போகும். நமது தேவைக்காக எவ்வளவு நீரை வெளியே உறிஞ்சி எடுக்கின்றோமோ அதைப்போல இருமடங்காக தரைக்கு கீழே நீரை உட்புக அனுமதிக்க வேண்டும். தரைக்கீழ் நீரை மீள் நிரப்பி புதுப்பிப்பது என்பது கிடைக்கும் மழை நீரின் அளவிலேயே தங்கியுள்ளது. இப்போ மழை பெய்யும் போது அந்த கிடைக்கிற மழை நீர் 3 விதமாக நாங்கள் பார்க்கலாம். என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பகுதி நீர் வந்து கடலுக்குள், இன்னொரு பகுதி நீர் வந்து கிடைச்சதுல வந்து ஆவியாகி போயிடும், இன்னொரு பகுதி நீர் வந்து நிலத்துக்கு அடியில போகும். எங்களுக்கு கிடைக்கிற நீர்ல கிட்டத்தட்ட 50 வீதமான நீர் வந்து ஆவியாக போகும், 30 வீதமான தண்ணீர் வந்து கடலுக்கு போகும், 20 வீதமான தண்ணீர் தான் எங்களுக்கு நிலத்தடிக்கே போகிறது. அந்த 20 வீதமான நீரை தேக்கிறதுக்காகத்தான் எங்களுடைய மூதாதையர் வந்து குளங்களை உருவாக்கினார்கள், கேணிகளை உருவாக்கினார்கள். மழை பெய்யும் போது வந்து அது நிலத்தடிக்கு போகணும்ன்றக்காண்டி அவர்களுடைய வளவை சுத்தி வரம்பு கட்டி அதுக்குள்ள தண்ணீர் உள்ளுக்க போறதுக்குரிய ஏற்பாடு செய்தார்கள். வெறும் வளவெல்லாத்தையும் வந்து உழுது விடுவார்கள், அப்போதுதான் தண்ணீர் உள்ளுக்க போகும் பொழுது. அப்ப நீரை எவ்வளவு தூரம் நாங்கள் சேமிப்போம் என்றது கழித்து அப்படி சேமித்த அளவே 20 வீதமான நீர் தான் சேமிக்கப்படுகின்றது. அந்த காலத்தில் மழை என்றது வந்து ஒரு சீரான மழை பெய்தபடியா கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்து உள்ளுக்க தண்ணி போறதுக்குரிய ஏற்பாடு இருந்தது. இன்றைய காலத்தில் என்னென்னு சொன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகல, எங்களுக்கு மழை வந்து எப்படி கிடைக்க போகுது, குயிக்கா மிகப்பெரிய மழை கிடைக்குது. அப்ப அதை உள்ளுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடு இல்லைன்னு சொன்னா அப்ப கடலுக்கு போறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படும். அப்ப நிலத்துக்குள்ள போறதுக்கான ஏற்பாடு வந்து இங்க குறைஞ்சிட்டுது. தண்ணீரை உள்ளுக்க போறதுக்கான சூழ்நிலையும் காலநிலையும் கூட அதை குறைச்சி வச்சிருக்கு. ஆகவே நாங்கள் தண்ணீரை உள்ளுக்க செலுத்துறதுக்குரிய ஏற்பாட்டுக்கு புதிய நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற எங்கள் நிலத்தடி நீர்லையும் கனடங்கள்ல வந்து எங்களுடைய வேற செயலால அதுவும் மாசடைஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனை, நீர் உள்ளுக்க போறது குறைஞ்சிட்டு காலநிலையும் அதுக்கு எதிராக இருக்கிறது என்று வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் குடாநாட்டு மக்களின் அதிகளவு நீர்ப்பாவனை மற்றும் நீர் விரயம் தான் எதிர்கால நீர் பேணுகையை பற்றி தமிழ் சமூகத்தை அதிகம் சிந்திக்க வைக்கிறது என்றும் கருதலாம். நாம் அதிக நீரை வெளியேற்றுவதை கட்டுப்படுத்த வேண்டும், நீரை சேமிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பீட்ரூட், கேரட் எல்லாம் செய்யப்படுறது வந்து இங்க வழக்கமா நடக்கிறாண்டால் நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சுட்டு சின்ன வயசுல நுவரேலியாவில் தான் இந்த இதெல்லாம் நுவரேலியா மிரகரி என்று நாங்கள் கதைப்போம். இப்ப நுவரேலியா மிரகரி இப்ப யாழ்ப்பாணத்துல வந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனால் அந்த நுவரேலியா மிரகரியை யாழ்ப்பாணத்துல உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டு வரக்கு நாங்கள் எத்தனை மடங்கு தண்ணீரை வீணாக்குறோம். அதுவும் இந்த யாழ்ப்பாணத்துல தண்ணி இல்லை என்றோம், ஆறு இல்லை என்றோம், ஊற்று இல்லை என்றோம். ஆனா நாங்கள் ஏன் இதை செய்கிறோம்னு சொல்லி எனக்கு ஒரு பாரிய கேள்வி என்னுடைய மனதில். இதால என்ன லாபம், இதால என்ன பெருமை? இப்ப நாங்கள் ஏன் இதை இங்க செய்ய வேணும்? அது நுவரேலியாவில ஆறு வடிஞ்சு ஒரு இடத்துலயே அது விளைஞ்சு வரும். அதை வேணுமெண்டா நாங்கள் இங்க சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது சந்தையிலயோ நாங்க வேண்டலாம். எங்கட நாட்டுக்குரிய மிரகரியை, யாழ்ப்பாணத்துல இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய மிரகரியை நாங்கள் செய்தோம்டா இவ்வளவு நீர் விரயம் ஏற்படாது. இதை விளைவிக்கிற ஆளும் யோசிக்க வேணும். அவர் ஒரு நாளைக்கு அந்த பீட்ரூட் பாட்டிக்கு அவர் எவ்வளவு நீர் கொடுக்கிறார், அந்த ஒவ்வொரு கலனுக்கும் இவ்வளவு காசண்ட் அவருக்கு கொடுத்தால் அவர் இதை விளைவிப்பாரா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் செய்ய மாட்டேன். நுவரேலியாவில இருந்து விளைகிற உருளைக்கிழங்குல இருந்து பீட்ரூட், லீக்ஸ், கோவா இதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு தேவைதானான்றது என்னுடைய மனதில் இருக்கிற பெரிய கேள்வி. என்ன நுவரேலியா கனதூரத்துல இல்லைங்கிற நாட்டெல்லாம் இருக்கு. நாங்கள் கத்தரிக்காயம், வாழைக்காயம், பூசணிக்காயம் அனுப்பி நுவரேலியாவில இருந்து இது எடுத்து வடிவா சாப்பிடலாம். எங்கட தண்ணி இங்க பாதுகாக்கப்படும். அப்படியான வேலையில நாங்கள் இனி யோசிக்க வேணும், நிச்சயமா யோசிக்க வேணும். இந்த மிரக்கறிகளை இங்க செய்ய பண்ண போதும் அல்லது யாழ்ப்பாணத்து பீட்ரூட் என்று நாங்கள் கடையில போய் வேண்டைகளையும் எங்களுக்குள்ள இந்த கேள்வி ஏற்படும். இது எவ்வளவு தண்ணிய முடிச்சு போட்டு இந்த சந்தையில வந்து நிக்குது என்ற யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டமே நம்புறா. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வளத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும் இருந்தால் நாங்கள் கட்டுப்படுத்தி அதை மிகவும் பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்குரிய அந்த பெறுமதியை நாங்கள் சூழலியல் சேவைகளுக்கான பெறுமதி என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பெறுமதியை நாங்கள் வழங்க வேணும். இதுக்கு நீங்களால செய்யக்கூடியது என்ன மாதிரி சொன்னால், குழாய் கிணறா இருந்தா என்ன, கிணறா இருந்தானே நீங்கள் இந்த தண்ணி எடுக்கும் பொழுது இதுக்கு ஒரு மீட்டர் நாங்கள் போடுவோமா இருந்தால், மின்சாரத்துக்கு மீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தால் எங்களுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு வரும். குஜராத் மாநிலத்திலிருந்து சென்ற ஆண்டு இங்கு வந்து 3 நாட்கள் எங்களோடு பயணம் செய்தவர் தான் ஒரு
பாலைவனத்தின் விளிம்பில் குஜராத் மாநிலத்தில் வாழ்பவன் இங்கே வந்து நீங்கள் இவ்வளவு பச்சை பசுமையான ஒரு சூழலில் வாழ்கிறீர்கள். அதாவது நடு கோடை காலத்தில் அவர் சொல்றார், நீங்கள் பசுமையாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு 3 நாட்கள் தான் மழை பெய்யும். எங்களுக்கு பெய்கின்ற மழையை 4 மடங்கு மழையை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆகவே நாங்கள் போன பாதையில் போய் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் துளைகளை ஏற்படுத்தி கடல் நீரை உட்புகுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை சொன்ன அனுபவம். இவையெல்லாம் சேர்ந்த ஒரு அக்கறையின் அடிப்படையிலும் மிக அதீதமான ஒரு பயத்தின் அடிப்படையிலும் தான் இந்த கருத்தை சொல்கிறேன். நீர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. பெய்கிற மழையும் அப்படித்தான், மண்ணுள்ளே தேங்கி நிற்கிற நீர் தேக்கமும் அப்படித்தான். எனவே நீரை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு பொருளை கவனமாக பாதிக்கும் என்ற பொது அறிவு, எல்லோருக்குமான பொருளை ஒரு சிலர் எடுத்து வீணாக்குவதை தவிர்ப்பதற்கு உரிய கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை பொறுப்புள்ள அதிகார உள்ளூராட்சி அலகுகள், அறிவு கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆய்வாளர்கள் எல்லோருடைய முயற்சியிலும் தான் இந்த நிலத்தினுடைய நீர்வளம் எவ்வளவு, இதனில் வரவிருக்கின்ற உற்பத்திகள் எவை உற்பத்திகள் மட்டுமல்ல, விவசாயம் கூட, இங்கே பயிரிடப்படும் பயிர்கள் நமக்கு பொருத்தமானவையா, அதனுடைய கிடைக்க போகின்ற வருமானம் என்ன, அதனால் நாங்கள் அடைய போகிற இழப்புகள் என்ன, இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கணிக்கக்கூடிய வகையில் தான் பயிரிடுகை தீர்மானங்களும் ஏற்படுத்தப்பட வேண்டும். நீர் சேமிப்பின் முழு நோக்கமும் விரயமாகும் நீரை மறித்து குளங்கள், கேணிகள் ஆகியவற்றில் தேக்குவதுடன் தரையின் அடியில் சென்று சேருமாறு செய்வதேயாகும். இதை நாம் ஒரு கூட்டு சமூகமாக செய்தாக வேண்டும். குளங்கள் தான் மேலதிக மழைநீரை தரையின் கீழ் கொண்டு செல்லும் துவாரங்கள் எனலாம். நிலத்தடி நீர் தான் நமது ஆதாயம். நிலத்தடி நீருக்கு நீரை ஊடுகடத்துகிற ஊடகமாகத்தான் இந்த குளங்கள் உருவாக்கப்பட்டது. குளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் தான் ஏற்படுத்திச்சினோம்னா, குளம் இருந்துச்சு, குளத்தை வெட்டினாங்க. அதிலிருந்து ஆவியாகிறத தடுக்கிறதுக்காண்டி மரம் வச்சாங்க. சுற்றி மரம் வச்சா அது குளிர்மையாக இருக்கும். அது வேறு ஆவியாகிறத பெரும்பாலும் தடுக்கும். சரி, இந்த குளத்தை மற்றவர்கள் மாசடைய பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாதுக்காண்டி அதில் பிள்ளையாரையும் முருகனையோ கொண்டு வச்சிருக்கு. குளத்தில் ஏதாவது டேமேஜ் பண்ணினா தெய்வம் கண்ணை குத்துமான்னு சொல்லி ஒரு மக்கள் நம்பினாங்க. அப்போ குளம் பாதுகாக்கப்பட்டு அப்போ இதுக்காண்டி பிள்ளையாரையும் அம்மனையும் அதில் கொண்டு வச்சோமோ, അതിൻ്റെ இதை மறந்து நாங்கள் அம்மனுக்கு அத்த மண்டபம் வேணுமன்றக்காண்டியும் பிள்ளையாருக்கு மகா மண்டபம் வேணுமன்றக்காண்டியே பாதி குளத்தையும் முக்கால் குளத்தையும் மூடின வரலாறுகளும் இருக்கு. அதை விட சிலது வயல்களுக்குள்ள இருந்த குளங்கள் என்னன்னு சொன்ன ஒவ்வொருவரும் பிடிச்சு அதுவும் திரையை கொண்டு வந்துச்சு. எங்களுடைய பண்பாடு என்பது நீரை அடிப்படையாக கொண்டது. தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்வார்கள். தலம் என்றா ஒரு இடம், அங்கு தீர்த்தம் என்றா நீர் இருக்கும், அதை பாதுகாப்பதற்கு ஒரு நிழல் இருக்கும், விருட்சம். பின்பு இவற்றை பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு புனித இடமாக கருதி ஒரு கோயிலை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? அதெல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லா குளங்களையும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் போட்டு மூடி 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 குடியிருப்புகள் ஆக்கியுள்ளோம். ஏனென்றால் இந்த மத்தியப்படுத்தப்பட்ட நீர் முறை ஊடாக, குழாய்கள் ஊடாக எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். காசு இருந்தால் தண்ணீரை வாங்கலாம் என்கின்ற அந்த துணிச்சல், இந்த 2 விஷயம் காரணமாக நாங்கள் நீர் மூலத்தை பராமரிக்காமல் நீர்மூலத்தை கேணிகளை எல்லாம் மூடி தகர்த்து விட்டு கட்டிடங்களை கட்டி நிரப்பி விட்டோம். அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்கள்லையும் பல குளங்கள் இருக்கும். அந்த பல குளங்களுக்கு கூட ஒன்று மாறி ஒன்று தண்ணீர் நீர் நிரம்பி வந்தால் கடைசியாக கடலுக்கு போகும். பெரும்பாலும் கடைசியாக கடலுக்கு போகிறது கொஞ்சம் நீராகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ நடந்தது, ஒவ்வொரு குளமாக நிரப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. நீர் மூலங்கள் மீள உருவாக்கப்பட வேண்டும். மூடப்பட்ட குளங்கள் எல்லாம் எந்தவித பாரபட்சமின்றி முழுக்க மீளவும் தோண்டி எடுக்கப்பட வேண்டும். அது தனியார் வீடு கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, அரசாங்க திணைக்களங்கள் வீடு கட்டி இருந்தாலும் எல்லாமே மீளவும் உருவாக்கப்பட்டு மீளவும் ஒரு சிறப்பான ஒரு பெரிய வடிகால் அமைப்பு முறையும் இந்த குளங்களும் இந்த யாழ்ப்பாண குளநாட்டுக்கு உருவாக்கப்பட வேண்டும். குளமாக மாற்றப்பட வேண்டும். நீர்மூலங்கள் சுத்தமான நீர்மூலங்களாக மாற்றப்பட வேண்டும். பாசிய சாலை கட்டுறதுக்காகவோ, கோவில் கட்டுவதற்காகவோ, விளையாட்டு மைதானம் கட்டுவதற்காக, வேறு எந்த பொது தேவைக்காக என்று கூறிக்கொண்டு கூட நீர் மூலங்களுக்கான விடயங்களை நாங்கள் மூட முடியாது. இந்த நீர்வள பராமரிப்பு, நில பயன்பாடு, இயற்கை வள சமநிலை எல்லாவற்றையும் பேணுவது என்பது எங்களுடைய வாழ்நாள் கடமை. ஒரு சொட்டு நீரின் விலை ஒரு சொட்டு பெட்ரோலின் விலையை விடவும் கூடுதலான பெறுமதியை அடையக்கூடிய காலம் மிகவும் தொலைவில் இல்லை என்று அர்ஜென்டினாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நீரியல் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட சிரியாவின் பிரதிநிதி சவ் ஹவுல் கூறியுள்ளார்.
யாழ்ப்பாண குடாநாட்டின் வாழ்வும் வளமும் தரைக்கீழ் நீரிலேயே தங்கி இருக்கின்றது. எங்களுடைய நாடை பொறுத்த வரைக்கும் மிகவும் நீர்வளம் மிக்க நாடு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 24 மாவட்டத்தில் 6 ஓடுது, 103 ஆறு இருக்கு. எங்களுடைய வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டா கூட 24 ஆற்றுப்படுக்கை இருக்கு. சரி, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 6 இல்லைன்றா கூட, ஆனா எங்களுக்கு மழைநீர் பெரிதாக கிடைக்குது. எங்களுடைய குடிநீருக்கான தேவை 20 என்று சொன்னா கூட எங்களுடைய விவசாயத்துக்கான தேவை 150 MCM கிடைக்கும். ஆனால் 1300 MCM போட்டர் எங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்க போறோம், எப்படி சேமிக்க போறோம்ன்றதான் இருக்கு. ஒவ்வொரு பொருளின் உற்பத்திக்கு பின்னாலேயும் நீர் இருக்கு. நாங்கள் திருடர்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு எங்களுடைய 1000 லிட்டர் கேனில் நீரை நாங்கள் ஃபில் பண்ணி பாய்க்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு காதை தான் ஃபில் பண்ணால் கூட 3,65,000 லிட்டர் நீரை ஒரு வருஷத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ 3,65,000 லிட்டர் நீரை தந்தது அந்த எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் அதை உள்ளுக்க கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறேன்னு பார்க்கணும். ஏற்பாடு செய்யாமல் நான் எடுத்தேன்னு சொன்னால் நான் கடை எடுக்கிறேன்னு தான் பொருள் இப்போ நீ எதை விதைத்தாயோ அதை மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும். நீ விதைக்காம அறுவடை செய்தால் அதுக்கு பேர் களவு. தூய நீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்க தூய நீருக்கான நெருக்கடியும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதற்கு சமகால எச்சரிக்கையாக யாழ் குடாநாட்டில் திரும்பும் பக்கமையெல்லாம் புதிதாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று பெயர் பலகைகளை காட்சிப்படுத்தியிருக்கும் தண்ணீர் விற்பனை கடைகளை கூறலாம். போத்தலில் தண்ணீர் அடைக்கப்பட்டிருந்தால் அது சுகாதாரமானது என்ற மனநிலை நம்முள் பலருக்கும் வந்துவிட்டது. பிளாஸ்டிக் போத்தல்களை நாம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகின்றோம். அப்படி ஒரு வாரத்தில் நாம் குடித்துவிட்டு தூக்கி எறியும் வெற்று பிளாஸ்டிக் போத்தல்களை கொண்டு பூமியை 3 சுற்றுக்கள் கட்டலாம் என்று எச்சரிக்கிறார்கள் சூழலியல் அறிஞர்கள். இன்றைக்கு நீங்க போனீங்கள் என்றால் போற இடங்கள்ல 4 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி வாங்கலாம். 4 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறீங்க. ஒரு ஆரோ பிளான்ட் இருக்கு. ஆரோ பிளான்ட் என்ற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், தண்ணியை எடுத்து கிணத்து தண்ணியை எடுத்து ஒரு ப்ரெஷர் ஒன்றை கொடுத்து H2O மட்டும் குறிக்கிறோம். H2O ஐதரனும் ஆக்சிஜன் உள்ளதை மட்டும் ஒரு பக்கம் எடுக்கிறோம். எடுத்து போட்டு அது கொஞ்சம் கெமிக்கலோ அல்லது கொஞ்சம் மினரலை சேர்த்து போட்டு தர்றோம். இதை மானிட்டர் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மெக்கானிசமும் இல்லை. ஒரு மெக்கானிசம் எங்கள்கிட்ட இல்லை. அப்ப என்ன நடக்குது? நாங்கள் 4 ரூபாய்க்கு வாங்குற தண்ணியை பற்றியும் தராதரம் எங்களுக்கு தெரியாது. 4 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறோம், மற்றது 5 லிட்டர் வாங்க போனா 350 ரூபா என்னவோ வருது. அப்ப அந்த தண்ணி எங்க வேற எங்கேயோ இருந்து கொண்டுடுறாங்க. எங்க எடுக்கிறாங்களோ தெரியாது, இங்கதான் எடுத்து பேக் பண்றாங்களோ தெரியாது. ஆனா அதை நாங்கள் அக்செப்ட் பண்றோம். அது சரி. அந்த கேன் தண்ணி என்ன தண்ணி? அந்த கேன் தண்ணியை பற்றி எங்க நாங்கள் செக் பண்றோம். எங்கட வாழ்க்கை முறைகள் அதுகளையும் தராதரம் என்று சொல்லிக் கொண்டு தராதரம் இல்லாத ஒன்றை நாங்கள் எங்கட நாகரிகத்துக்குள்ள கொண்டு சேர்த்துட்டோம். எனவே இப்ப நீருடைய தரம் என்ன, அது எவ்வளவு தண்ணி எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த வியாபாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கு நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையும் ஒரு மிகப்பெரிய வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் எப்படியா நீர்மூலங்களை கண்டறிந்து நீர்மூலங்களை ஒன்றாக்கி அதற்குள்ளார பைப் லைன்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி கொடுத்து அதன் மூலம் மக்களுடைய நீர் உரிமையை என்ன செய்கின்றார்கள், அபகரித்து வைத்திருக்கின்றார்கள், கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நீர் ஒரு பொது பண்டம். இந்த பொது பண்டம் மக்களின் உரிமைக்குரியது. இந்த வருஷம் நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை அரசாங்கத்துக்கு பாரிய அளவு தொகையை கொடுத்திருக்கின்றது தாங்கள் உழைத்த லாபமாக. இவர்களுக்கு எப்படி லாபம் வரும்? இவர்களின் பொருளை உற்பத்தி செய்தார்களா? உற்பத்தி செலவு இருந்ததா? என்ன இருந்தது? ஊர்ல மக்களுக்கு சொந்தமான பொது பண்டம் நீரை களவெடுத்து அந்த நீரை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு திருப்பி காசுக்கு விநியோகித்து விட்டு அந்த காசு வருமானத்தில் தங்களுக்கு போனஸும் சம்பளமும் மேலதிக நிதிகளையும் பெற்றுக்கொண்டு சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு மீதியை அரசாங்கத்துக்கு பிரகடனப்படுத்துவதால் லாபம் உண்டு. யார்கிட்ட கணக்கு? பொதுமக்களுக்கு சொந்தமான நீரை பொதுமக்களிடமிருந்து அபகரித்து பொதுமக்களுக்கு விற்கின்ற இதை போல அபத்தமான ஒரு விடயம் இருக்குமா? முன்பொரு காலத்தில் உள்ளூராட்சி சபைகள் தான் நீர்வளங்களுக்கு பொறுப்பாக இருந்தன. பின்புதான் இந்த மத்தியப்படுத்தப்பட்ட நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையும் நீர் முகாமைத்துவ சபையும் நீரை ஒரு பணப்பண்டமாக்கியது. பொது பண்டத்தை பணப்பண்டமாக்கியது இவர்கள் தான். மீண்டும் இது சமூகத்தின் நீராக மாற்றப்பட வேண்டும். சமூகங்களிடம் பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். தண்ணீர் விற்பனை பொருள் இல்லை. தண்ணீர் ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ள உரிமை. ஆதலால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜைக்கும் தூய தண்ணீர் இலவசமாக கிடைப்பதை உறுதி செய்வது அரசின் கடமை. பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இயற்கையின் இலவச தண்ணீர் தனியொருவரின் சொத்துடைமையாக விற்பனைக்கு வருவது ஒரு தேசத்திற்கும் சரி, ஒரு இனத்திற்கும் சரி, அது ஒரு நல்ல சகுனம் அல்ல. சூழலியல் என்றது பொருளாதாரத்தோட பின்னி பிணைந்திருக்கு. பொருளாதாரமும் சூழலியலும் அரசியலோட பின்னி பிணைந்திருக்குது. இந்த மூன்றும் தனி மனிதர்களுடைய மனநிலையோடும் தனி மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எது அவர்களை ஊக்குவிக்குது என்றதோடையும் பின்னி பிணைஞ்சிருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையை பணம் கண்டு வச்சு இருந்து கொண்டு
கொண்டிருக்கிறோம். அது துரதிர்ஷ்டவசமானது, ஆனால் அப்படித்தான் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் பணம் இருந்தால் எதையும் வாங்க முடியும் என்கிற அதீத நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். ஆனால் சில விடயங்களை பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. கொரோனாவில் அந்த ஆக்சிஜனுக்காக ஓடித்திருந்த காட்சிகள் உலகங்களும் இருக்குது. சில விஷயங்கள் இந்த எல்லா இடமும் இருக்குது, ஆனால் வாங்க இயலாது, தேவையான நேரம் வாங்க இயலாது என்கிற அந்த நெருக்கடி அல்லது அந்த நெருக்கடி சாத்தியம் என்கிற சிந்தனை வந்தால்தான் மிச்சம் முழுக்க மாறும். சில வேளை நெருக்கடிக்குள்ளால கொரோனா மாதிரி ஒரு கடும் பாடம் கற்கிற நெருக்கடிக்குள்ளாலாம் பெறப்போதோ தெரியல. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சதே நன்னீர் ஓடுகின்ற நதிக்கரை ஓரங்களில் தான். எனவே அவன் நதிக்கரைகளை அவன் பாதுகாத்தான், அந்த கரைகளை கட்டி அந்த நீர்களை தேக்கி நீர்களை அசுத்தப்படாமல் எல்லாமே செய்தான். இது மனித நாகரிகத்தின் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்ட மிக உயர்ந்த பாடம். நீர் என்று பொதுப்பண்டமாக இல்லாமல் பணப்பண்டமாக மாற்றப்பட்டதோ, பணப்பண்டமாக மாற்றி பணம் உழைக்கலாம் என்கின்றது பெருமுதலாளித்துவம் வந்ததோ, பேராசை வந்ததோ, அதுக்கு பிறகு இந்த ஆபத்துக்கள் வந்தன. இந்த நீர் என்ற விடயத்தில் பெருமதி என்று இழக்கப்படுகின்ற நீரை நாங்கள் இந்த குழாய்கள் ஊடாக வழங்கலாம் அல்ல நீரை நாங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் என்கின்ற ஒரு உணர்வு வரும்போது நீர்மூலங்களின் முக்கியத்துவத்தை மிகவும் குறைத்து மதிப்பிட வலிக்கிடுகின்றான் அல்ல அதை நிர்மூலமாக்குகின்றான். மனிதர்கள் பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கி விடுவார்கள் எனில் விலங்குகளும் பறவைகளும் மரங்களும் தண்ணீரை எங்கே போய் தேடும்? நாளை தனது பிள்ளை குடிநீருக்கு கையேந்தி நிற்கும் ஓர் இழிநிலை வரக்கூடாதென்று ஒவ்வொரு பிரஜையும் நினைப்பார்களாயின் ஒவ்வொருவரும் தமக்குள்ள பொறுப்புகளை உணர்ந்து நீர் தரும் உள்ளூர் நீர்மூலங்களை பராமரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் அவற்றை மரபுரிமை சொத்துக்களாக கையளிக்க வேண்டும். இது உத்தரவாக மேலிருந்து கீழே வர முடியாது, சமூக கடமையாக வர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குரிய கடமையாகவும் பொறுப்பாகவும் அது வர வேண்டும். சமூகத்தின் வாழ்வியலாயும் பண்பாடாயும் வரும்போதும் நீரை பாதுகாக்க வேண்டும், நீரை சேகரிக்க வேண்டும். எங்களுடைய நீர் மேல் நாம் கொண்ட பயத்தை நீக்கிறதற்கு அந்த நீரை மாசுபடுத்துகின்ற அத்தனை காரணிகளையும் நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டும் என்னும்போது எங்களுக்கு இந்த பயமும் இல்லாமல் போகும். எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கும் தேவையான நீரினை நாங்கள் சேகரித்து கொடுக்கின்ற அந்த பொறிமுறையை பாதுகாத்து கொடுத்து விட்டு போவோம். அதுதான் நாங்கள் எங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு செய்யக்கூடிய மிக உன்னதமான பணியாக இருக்கும். யாழ்ப்பாணத்து தண்ணீரை குடிக்கலாமா குடிக்க முடியாதா என்ற ஒரு ஒற்றை கேள்வி என்னிடம் கேட்கப்படுகின்ற பட்சத்தில் குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம், சூடாக்கி குடிக்கலாம். எங்களுடைய பழைய முறையே அதுதான். அது நாங்கள் இப்ப இல்லை, பண்டைய காலம் தொட்டே நாங்கள் குடிநீரை சூடாக்கி மண்பானைக்குள் அதனை நாங்கள் வைத்து அதனை தொடர்ச்சியாக அறிந்து வந்திருக்கின்றோம். எங்கட குடிநீரை நாங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடித்தால் பிரச்சனை இல்லை. கொதிக்க வைக்கக்குள்ள நாங்கள் ஈக்கோலாயோ அந்த கிருமி தொற்றுகளை இல்லாம செய்கிறோம், வடிகட்டியக்குள்ள கல்சியமோ அதுகளை இல்லாம செய்கிறோம். செய்ய வேண்டிய விஷயங்கள் கொதிக்க வைத்து ஆறி வடிகட்டின நீரை குடிக்கிறதா சரி. நமது தண்ணீர் நமது உரிமை.